அனைவருக்கும் காலை வணக்கம். நம் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது இந்த சண்முக சூரணம். அதாவது சர்வரோக நிவாரணின்னு சொல்வோம் இல்லைங்களா? இந்த சண்முக சூரணம் 48 நாள் சாப்பிட்டு வரும்போது நம் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் குணப்படுத்துதுங்க. முன்னொரு வீடியோவில் நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன். இது நம்ம கிளினிக்கு வர்றவங்க நிறையா பேருக்கு கொடுத்து நல்ல ரிசல்ட்டு இருக்குது. அதாவது பேக்கரிகளில் டீ கடைகளில் நிற்கிற டீ மாஸ்டருங்க, கேண்டீன்களில் எப்போவுமே 24 மணிக்கூறும் அவங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வர அந்த ஸ்டாண்டிங்லேயே நிற்கும்போது காலில் நரம்புகள்லாம் சுருண்டு சுருண்டு, அதாவது வெரிகோஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த வெரிகோஸு இருந்ததுன்னா நாளடைவில் என்ன ஆகுன்னா, அது நரம்புகள்லாம் தடித்து அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வெளியே போகிறதுக்கு வழி இல்லாமல் உடஞ்சி பிளட் வந்து சீட்டி அடிக்கும். அப்படி இருக்கும்போது டாக்டர்கிட்ட போனால் அதெல்லாம் இன்ஜெக்ஷனில் ஊசி விட்டு எடுத்து பழைய அதெல்லாம் எடுப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த சண்முக சூரணத்தை அந்த வெரிகோஸு உடஞ்சி புண்ணாகி கால் எடுக்கக்கூடிய நிலைமையில் கூட இந்த சண்முக சூரணத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி 5 லட்ச ரூபா கட்டி கால் எடுக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டு இன்றைக்கி காலை காப்பாற்றி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த சண்முக சூரணம் தாங்க அவ்வளோ அருமையான அருமருந்து. இது முன்னொரு வீடியோவில் டெஸ்ட்மோனி கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். சரிங்களா? இந்த சண்முக சூரணத்தை அந்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, நல்லா அழுத்தி தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு, வேப்பெண்ணெய், அதாவது வேப்பெண்ணெயில் ஒரு பாத்திரத்தில் புண்ணு எப்படி இருக்குது, பெருசாக இருந்தால் கொஞ்சம் கூடுதல் போடணும், சிறுசாக இருந்தால் கொஞ்சம் குறைவாக போட்டு நம்ம இந்த சண்முக சூரணத்தை 2 ஸ்பூன் போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி மயிலாஞ்சி ரேட்டுக்கு எடுத்து அந்த வாழை இலையை வாட்டி வாழை இலையில் வச்சு அந்த வெரிகோஸ் பெயின் உடஞ்சி பிளட்டெல்லாம் வந்து அப்படியே சீலெல்லாம் வருங்க. அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வெத்தலையில் வச்சு சண்முக சூரணத்தை வேப்ப எண்ணெய், அதாவது வேப்ப எண்ணெயில் இந்த சண்முக சூரணத்தை போட்டு சிம்மில் வச்சு நல்லா சூடாக்கிட்டு வெதுவெதுத்த சூடு, அதாவது சூடு ஆறிடணும். அதுக்கப்புறம் வெத்தலையில் வச்சு அந்த வெரிகோஸு உடஞ்சி பிளட்டெல்லாம் ஆகி இன்ஃபெக்ஷனெல்லாம் இருக்குங்க. அப்படியே பெருசு பெருசாக ஆகி காலே எடுக்கிற நிலைமைக்கெல்லாம் வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த சண்முக சூரணத்தை தினந்தோறும், அதாவது காலையில் செஞ்சாலும் நல்லது தான். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ராத்திரி ட்ரெஸ்ஸிங் வந்து குளிச்சுட்டு நல்லா தொடச்சி ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அந்த வேப்ப எண்ணெயில் இந்த சண்முக சூரணத்தை போட்டு நீங்கள் நல்லா ஸ்பூனில் இலக்கி விட்டு மயிலாஞ்சி பதத்துக்கு அந்த வெத்தலையை வாட்டி வெத்தையில் வச்சு அந்த புண்ணு மேலே நம்ம கட்டிடணுங்க. அதாவது காட்டன் துணி வச்சு தான் கட்டணும். மற்ற துணிகளை, வீட்டில் உள்ள துணிகளை யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சூரணத்தை நீங்கள் உள்மருந்தாகவும் எடுக்கணும். காலை மாலை சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு சிறிய டீஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வரும்போது உள்ளில் உள்ள அனைத்து டெட் செல்களும் வெளியேறுங்க. அதாவது இந்த சண்முக சூரணத்தை வச்சு வேப்பெண்ணெயில் வச்சு கட்டும்போது அப்படியே நீரும் சீலாக அதில் உள்ள கழிவெல்லாம் வெளியேறும். அதாவது டெட் செல்ஸ் எல்லாம் வெளியேறுங்க. அப்படி இருக்கும்போது இந்த 48 நாள் உள்மருந்தாகவும் எடுத்துக்கலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ 3 மாதமாக கால் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்து அவர் ஆஸ்பத்திரியெல்லாம் போய் இப்போ நம்ம கிளினிக்கு யாரோ சொல்லி வந்திருக்காங்க. அவரோட டெஸ்ட்மோனி கூட என்னோடய வீடியோவில் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சண்முக சூரணம் அருமையான ஒரு அருமருந்துங்க. நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது, கேட்டு வாங்கிக்கலாம். இன்னொரு வீடியோவில் இந்த சண்முக சூரணத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாகவும் விரிவாகவும் சொல்கிறேன். தலையில் ஏற்படக்கூடிய டேண்டர், அதுக்கு என்ன செய்யணும், எப்படி அப்ளை பண்ணணும், இந்த சண்முக சூரணத்தை எப்படியெல்லாம் அப்ளை பண்ணால் டேண்டருக்கும் முடி உதிர்தல்
உடல் சூடுனால முடியெல்லாம் நிறைய உதிருங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த சண்முக சுவர்ணா எப்படியெல்லாம் நம்ம தலைக்கு அப்ளை பண்ணி சாப்பிட்டு வரும்போது முடியெல்லாம் கொட்டாது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம் நலம் நம் கையில். நம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நம் உடலை நம் நல்ல முறையில் வைத்துக்கொள்வதற்கும் இந்த சண்முக சுவர்ணத்தை சாப்பிட்டு நலம் பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம் நலம் நம் கையில். நன்றி.